8-9 மணி ஆயிடுங்க. சரி வா பேசிக்கலாம். என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி என்ன சந்திச்சிருந்தா வாழ்க்கை இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும்னு மனசுல படுது இல்லையா? ஆமாங்க, நான் அவர் வேணான்னு எவ்வளவோ தலையா அடிச்சுக்கிட்டேன். எங்க வீட்டுல கேட்கவே இல்ல. என்ன பண்றது, என் தலையெழுத்து. சரி, நாம இப்ப இங்க வந்திருக்கிறது சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான், இப்படி சங்கடப்படுறதுக்கு இல்ல. சரியா? நீ போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். போ. யாரு தெரியல, பார்த்து வரேன். ஜாக்கி, இந்த லியா இங்க வந்தா? இவனுக்கும் எனக்கும் ஒரு டீல் இருக்கு. என்ன டீல்? ஒரு கொலை பண்ற டீல். என்ன சொல்றீங்க? ஆமா. என்னையே கொலை பண்ண சொல்றான்னு கேட்டீங்களா? இவனுக்கு உன் புருஷன் மேல பகை. என்ன பகை? உன் புருஷன் லேபர் யூனியன் கூட சேர்ந்து அவங்களுக்கு பறிஞ்சு பேசி கம்பெனியை லாஸ் பண்றதுனால உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்கான். அப்படின்னு உங்ககிட்ட சொன்னானா? ஆமா. அது பொய். பொய்யா? ஆமா. என்ன சொல்ற? முதல்ல அவனை பேசி அனுப்புங்க, நான் அப்புறமா சொல்றேன். நான் மேல இருக்கேன். யோ, கதவை திறக்கிறதுக்கு எவ்வளவு நேரம்? பாத்ரூம்ல இருந்தேன் சார், நீங்க வரேன்னு சொல்லவே இல்ல. ஏன் கெஸ்ட் ஹவுஸ் சாவியை என்கிட்ட இருந்து வாங்கிட்டு என்னையே வாசல்ல நிக்க வைக்கிறேன்னா நீ சாதாரணமான ஆள் இல்லையா, சூப்பர்மேனு. சரி, இப்ப சொல்லு, எப்படி இருக்கு இவ்வளவு பெரிய வீட்டு வாசம்? ரொம்ப நல்லா இருக்கு சார். நீ மட்டும் நல்லா இருந்தா போதுமா? நான் நல்லா இருக்க வேண்டாமா? இருங்க சார், உங்களே யார் வேணான்னது? நீ அந்த கல்பனாவை கொலை பண்ணாதான் எனக்கு நிம்மதி. நான் நல்லா இருப்பேன். கொலை பண்றதுக்கு முன்னாடி நான் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா சார்? இப்படி கேட்டா நான் என்னையா பதில் சொல்றது? உங்களுக்கு உங்க வேலை ஆகணும், எனக்கு ஏன் வேலை ஆகணும். கரெக்டா? நீ அந்த ராகுல் வீட்டுக்கு போனதுல இருந்தே ஆள் சரியில்லாம போயிட்ட. இல்ல சார், அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நான் தெளிவா இருக்கேன். என்ன தெளிவோ என்னமோ, எனக்கு நீ வேலையை முடிச்சு கொடு. கண்டிப்பா முடிச்சு கொடுப்பேன். பணத்தை கொடுங்க. பணம் இல்ல. பணத்தை கொண்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். பணம் கொடுங்க. நீ வேலையை நாளைக்கு முடிக்கிறேன்னா இன்னைக்கு பணத்தை வாங்கிக்க. நீங்க பணத்தை கொடுத்தா 10 நாள்ல நான் வேலையை முடிச்சிருவேன். உங்க எதிரி ராகுல் அப்பிட் ஆயிடுவான். என்னையா நீ வில்லன் மாதிரி பிஹேவ் பண்ற? டயலாக் டெலிவரி மட்டும் ஹீரோ மாதிரி இருக்கு. சரி, இந்தா, இதுல 5 லட்சம் ரூபாய் இருக்கு. அந்த பொண்ணு கல்பனாவை கொல்லணும், புரியுதா? இந்த வாங்கிக்க. ஒரு நிமிஷம் சார், முதல் முறையா மகாலட்சுமி என் கைக்கு வருது, அத ஒரு மகாலட்சுமியே வாங்கட்டுமே. மகாலட்சுமியா? ஆமா. கல்கி. கல்கியா? அது யாரு? கல்பனா கிருஷ்ணமூர்த்தி அலைஸ் கல்பனா ஜாக்கி ஆக போறாங்க.
இந்த பணத்தை வாங்கிக்கமா. ஆ, ஒரு முக்கியமான டீலுக்கு வந்த பணம். கொடுங்க சார். சார் சார் சார், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க நிம்மதியா இருப்பீங்க. அதுக்கு நான் கேரண்டி. கல்பனா கிருஷ்ணமூர்த்திங்கிறது உங்க அப்பா பேரு. கல்பனா ஜாக்கிங்கிறது என் பேரு. நடுவுல இருக்கிற கல்பனா ராகுல் இருக்க போறதில்ல. அதனாலதான் அப்படி சொன்னேன். உன்னை கொலை பண்ற ஐடியா இருந்திருந்தா உன் கையால பணம் வாங்கணும்னு சொல்லுவேனா? உன் மேல சத்தியமா சொல்றேன், உன்னை கொலை பண்ண மாட்டேன். வேற எப்படி? அதெல்லாம் சஸ்பென்ஸ். அவன் நல்லவனா கெட்டவனான புரியலையே. கல்பனா, என்னாச்சுமா? படுத்துட்ட? ஒன்னும் இல்ல, இப்பதான் வந்து டயர்டா இருந்ததுன்னு படுத்துட்டேன். எங்க போயிருந்த? அதான் போன்ல சொன்னல. என்ன சொல்ற கல்பனா? இதோ வேண்டாத புருஷன்கிட்ட பேசுற மாதிரி விரத்தியா பேசுற. வாட்ஸ் அ ப்ராப்ளம் பிட்வீன் யூ அண்ட் மீ? நத்திங். என் மேல கோவமா இருக்கியா? ஆமா இருக்கேன். ஏ என்ன கோவம்? அதையே உங்ககிட்ட சொல்லணும்? சொன்ன என்ன கிழிச்சிட போறீங்களா? என்ன கல்பனா, உன் வாய்ஸ் ரைஸ் ஆகுது. நல்லது நினைச்சுக்கோங்க. பெட்ரூம்ங்கிறதுனால இந்த அளவுக்கு ரைஸ் ஆகுது. இதே வெளியிலனா இன்னும் கேவலமா ரியாக்ட் பண்ணிருப்பேன். கல்பனா, what happened? Nothing, please leave me alone. If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.